கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு எந்திரிச்சு ஓடி போயிருவோன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ப்ரூவே பண்ணல. எப்படி ப்ரூவ்? நீங்க பில் இல்லாம வாங்கிட்டீங்களா எல்லாத்தையும்? அப்ப ப்ரூவ் பண்ண முடியாத சொல்ல முடியாதுல்ல சார். அப்பா நீங்க அநியாயம் பண்ணிருக்கீங்க. அவன் தான் கொடுத்தவன் வந்து சொல்றான் என்கிட்ட. அவர் பொய் சொல்றாரு, நாங்க போய் கோர்ட்ல சொல்லுவோம். நீதிமன்றங்கள் தீர்க்க முடியாத அநீதிகளை வந்து மக்கள் மன்றம், மக்கள் மனம் தீர்த்து வைக்கும். அதனாலதான் வந்து கொளத்தூர் எந்திரிச்சு ஓடுறதுக்கு அனுப்பல. நாங்க இந்த ஆள் நம்பி வந்து சட்டசபைக்கு போய் பேசுவார் என்று அனுப்பினோம். இவர் எந்திரிச்சு ஓடி போய்கிறார். இவர் எம்எல்ஏ பதவியை வந்து கேன்சல் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறார். மக்கள் அத்தனை பேரும் கடிதம் எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்ப போறாங்க. கூட்டணி ஆட்சினாவே தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம். அப்போ ஒழுங்கா படிக்கவே இல்லை. நீங்க வந்து ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ணல. நீங்க கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல என்னன்னே உங்களுக்கு தெரியாது. கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்னு என்ன லட்சணத்துல சொல்ல முடியும்னு கேட்கிறேன். கொடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 8 மந்திரி பதவிகளை கொடுத்துருக்கு. அவங்களாம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார். என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 9 மந்திரி பதவி கொடுத்தேன் என்று சட்டசபையில் மார்தட்டி பேசுறான ஒரு ஆண்மகன். அதுதான் பேராண்மை. அருணுக்கு சரியான இடம் தான் கொடுக்கப்பட்டது நான் சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சுதா இல்லையா? ஒரு வாரத்துக்குள்ள புரிஞ்சுதா இல்லையா? அவர் போட்ட உடனே ஆர்டிஓ ஆபீஸ், ரெஜிஸ்டர் ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், விஓ ஆபீஸ் மற்றும் லஞ்சம் வாங்குற அத்தனை ஆபீஸ் வந்து துண்ட காணா துடிய காணான்னு ஓடுறாங்களா இல்லையா? அப்போ இந்த அரசு வந்ததுக்கு பிறகு உங்களின் கண் பார்வையில் என்னென்னலாம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற காவல்துறையின் அடிப்படையில்? அதாவது அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அடிப்படை. தமிழ்நாடு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமே வந்து சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். அதிகாரம் அனைவருக்குமானது. என்னங்க, அரசியல் என்பது மக்களுடைய ஓர்மையில் பூத்த ஒரு மலர். அந்த மலருடைய மனமானது அனைவருக்கும் சொந்தமானது. இது வந்து ஒரு தனி குடும்பமோ அல்லது தனி குழுமமோ அல்லது அலிபாபாக்களும் 40 திருடர்கள் மட்டுமே பகிர்ந்து கொண்டு கொடுப்பது அல்ல. அப்படிங்கிறத வந்து உடைத்திருந்து 60 ஆண்டு கால அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மாற்று அரசியலை வந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி புதிதாக வந்தவர்கள், அரசியல் அனுபவமே இல்லாமல் மக்களின் மனதில் நுழைந்து வென்றவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அப்படி வென்றவர்களால் உங்களை போல வந்து நேற்று வந்து அவர் சட்டசபையில் பேசுகிறாரு. உங்களை மாதிரி எங்களுக்கு கமிஷன், எங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய தெரியுமே ஒழிய அவங்க பணத்தை வந்து கையாடல் பண்ண தெரியாது. இல்லைங்க, அந்த பணத்தை வந்து வேறு முகமாக கொண்டு போய் கடத்தல் பண்ணி வேறு நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்கிற அவர் வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு சொல்கிறார் இல்லையா? இவங்க கற்றுக்கிட்டதால நன்மை செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு இங்கே வந்து உட்காந்து பார்த்தா இந்த செக்ரட்டரி இவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்காரு, இந்த ஆர்டிஓ இவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்காரு, ஒவ்வொரு செக்ரட்டரியும் எத்தனை 1000 கோடி அடித்து கொடுத்தோங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் வெள்ளை அறிக்கைகள் தயார் பண்ணுறதுக்கே 40 நாள் ஆகிப்போச்சு. ஸோ இந்த 40 நாள் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல ஓட்டை, இப்போ நம்மகிட்ட போகிறோம் தம்பி, ஒரு கூரை வீட்டில் ஒரு மழையை அடித்து ஒழுவிட்டு இருக்கிற ஒரு கூரை வீட்டுக்கு குடி போயிட்டோன்னு வைங்களேன். ஒரு பிளம்பரை கூப்பிட்டு இந்த பைப் கனெக்ஷன்லாம் பாரு, இந்த மேலே கூரை போட்டு எப்போ இந்த ஒழுவுற இடத்துல செக் பண்ணு, மறுபடியும் தண்ணி வந்து ஒழுவுற இடத்த இந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு எல்லாத்தையும், அப்புறம் ஃபுல்லாக பெயிண்ட் அடி. இந்த வேலையெல்லாம் அடிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 60 நாளாவது ஆகுமா இல்லையா தம்பி? நிச்சயமாக. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் முத நாளே வந்து எப்படியோ போட்டாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருந்த அரசியல் வந்து உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அரசியல், மக்களுக்கு தெரிகிற அரசியல் உங்களுக்கு தெரியாது. அது முதலாளித்துவ அரசியல். கார்ல் மார்க்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா, கருத்தியல் அரசியல். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் சார், நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, நானும் படிச்சிருக்கிறேன். எஸ், ஹீரோ வர்ஷிப் இஸ் த பிகினிங் ஆஃப் த இது ஏதோ சொல்லி முதலாளித்துவம். அதாவது முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா ஹீரோ வர்ஷிப் தான். அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கிற இடத்துல தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் தொடங்குற பொழுது ஒரு கருத்தும் எதிர்கருத்தும் வந்து உருவாகும். ஒரு கருத்தியலும் எதிர்கருத்தியலும் வந்து மோதி என்னங்க அதன் மூலமாக ஒரு புதிய கருத்தியல் உருவாகும். பின்னாடி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி, இந்த பக்கம் எதிர்கட்சி இருப்பாங்க. நடுவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த நேரடி மோதல் ஏற்படாமல் இருந்துட்டு நடுவர் மேலே உட்காந்துட்டு இது பாருங்க, ஆதாரபூர்வமான, எனக்கு ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பொறுமையும் ஜேசிடி அவர்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இந்த பாருங்க, நேற்று ஆதவர்ஜனா பேசுகிறாரு. ஆதவர்ஜனாவே நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுகிற நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த திறமை, அந்த கட்ஸை வந்து
ஜேசிடி வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுனாலே ஜேசிடிக்கு எனக்கு மனமார்ந்த பாராட்டுகள். பொறுமை பாருங்க. இந்த பாருங்க நான் ஆதாரம் இல்லாமல் பேசுனா நானே அனுமதிக்க மாட்டேன். இவங்க பேசிட்டு இவங்க கருத்தை பதிவு செய்யட்டும், நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கருத்தை திருப்பி பதிவு செய்யுங்கள். ஒரு ஆளுகின்ற அரசின் கருத்தும் எதிர்க்கட்சியுடைய கருத்தும் மோதி அது விவாதத்துக்கு உட்படுத்தும் பொழுது ஒரு புது கருத்தியல் உருவாகும். அதைத்தான் அமல்படுத்த போகிறோம். இதுதான் மார்க்சியம். மார்க்சியத்தில் உருவானது தான் இந்த கருத்து மோதல்களே இருக்கும். நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுவோன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? சொல்லக்கூடாதுல்ல சார் அப்படி. என்ன சொல்லக்கூடாதுங்கிறீங்க? பார்ட்டி ஃபண்டு இல்லாத ஒன்று ப்ரூஃப் பண்ணணும்ல சார். ப்ரூவே பண்ணல. எல்லாம் எப்படி ப்ரூஃப்? நீங்கள் பில் இல்லாமல் வாங்கிட்டீங்களா எல்லாத்தையும்? ஏங்க நீங்கள் பில் இல்லாமல் வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போடும் பொழுதே வந்து நீங்கள் 13 கோடி ரூபாய் நான் போட்டிருக்கேன்டா, அதோடைய ஒர்த்தே வந்து 7 கோடி தாண்டா, என்னங்க மீதியெல்லாம் நேரடியாக கொடுத்துட்றான்னு சொல்லிட்டா அதை போய் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்போ ப்ரூவ் பண்ண முடியாத சொல்ல முடியாதுல்ல சார். அப்போ நீங்கள் அநியாயம் பண்ணியிருக்கீங்க. அவன் தான் கொடுத்தவன் வந்து சொல்கிறான் என்கிட்ட, சார் 8 கோடி ரூபா ப்ராஜெக்டை 14 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட கொடுத்தாங்க, மீதி படத்தெல்லாம் பிளாக்ல கொடுத்துட சொல்லிட்டாங்கன்னு சொன்னார்ல. அவர் பொய் சொல்றாருன்னு நாங்கள் போய் கோர்ட்டில் சொல்லுவோம். நீதிமன்றங்கள் தீர்க்க முடியாத அநீதிகளை வந்து மக்கள் மன்றம், மக்கள் மனம் தீர்த்து வைக்கும். அதனால தான் வந்து கொளத்தூர் வெற்றி பெறல. புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்கள் ஆதாரம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கொளத்தூரில் தோத்ததுக்கு ஆதாரம் சொல்லுங்க. சொல்லுங்க கொளத்தூரில் நீங்கள் தோத்ததுக்கு ஆதாரம் சொல்லுங்க. ஏங்க நீங்கள் இவ்வளோ நல்ல சோஷியல் மீடியாவில் ஏமாந்து போயிட்டாங்க. எனக்கு அவருடைய பர்சனாலிட்டி பிடிக்கும். என்னங்க அவர் வயதை தாண்டி அவர் நடந்தே போய் மக்களை சந்தித்ததெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவருடைய விடாமுயற்சி எனக்கு பிடிக்கும். அவருடைய பேச்சாற்றல் கூட எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய செயலும் உங்களுடைய உள்நோக்கம் எப்படி இருந்துச்சு? ஏன் அப்படி அவ்வளோ நல்லா இருந்து சொந்த அம்மையாரே வந்து அந்நியாரே வந்து எப்படா தோற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து அப்படி அப்படி குமுறுனாங்களே, காரணம் இப்போ சொல்லுங்கள், ஆதாரத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளவு மீடியாவில் பார்த்து மக்கள் ஏமாந்து போய் நடிகனை பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க. விஜய் வந்து வருஷம் 15 ஆண்டு 30 ஆண்டுகளாக வந்து அவர் தான் சொல்கிறாரு, நீங்களெல்லாம் பாஸ் அரசியலுக்கு வரும்பொழுது நீங்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்து அரசியல் பண்ணீங்க, நான் வந்து மக்களுடைய மனங்களெல்லாம் புகுந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படல பாஸ், அந்த மக்களுடைய மனசில் நான் நுழையிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் எவ்வளோ, எனக்கு தான் அந்த வழிகள் தெரியணும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு, கடுப்பேத்திரோட கம்முன்னு இருக்கணும், உசுப்பேத்திரோட உம்முன்னு இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறாரு. சரி இவனெல்லாம் ஜெயிச்சிடலான்னு சொல்லல, கடுப்பேத்திரோட கம்முனும் உசுப்பேத்திரோட உம்முன்னு இருந்தால் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலான்னு சொல்கிறாரு. கப்சிப்புன்னு நிம்மதியாக இருக்கலான்னு. அப்போ நான் கடுமையாக வந்து திரைப்படத்தில் வந்து எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு இந்த ஹீரோ அந்த முதலிடம் அப்படிங்கிற இடத்த பிடிப்பதற்கு பயணம் பண்ணலான்னு பார்த்தா கட்டுன்னு நல்ல நல்ல வசனத்தை எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு நம்மளை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறானுங்க. என்னங்க என்னுடைய கருத்தியலை வந்து எடுத்து மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியலன்னு நெல்சன் மண்டேலா மாதிரி 27 ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருந்து எப்படா வந்து இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து டபான்னு தூக்கி நிறுத்தினது தான் வந்து தமிழக வெற்றி கழகம்ங்கிற கொடி. ஸோ அரசியல் அதிகாரம் ஒன்று இருந்தால்தான் வந்து நம்ம நேரடியாக போய் உட்காந்து இந்த மாதிரி எதிர்த்த மாதிரி உட்காந்துட்டு பார்ட்டி ஃபண்டு வாங்கினீங்களே நேரடியாக கேட்டார். இதுக்கு தான் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு சொல்கிறாருல்ல அவர், பாஸ் 30 வருஷமாக எவ்வளோ அந்த ஒவ்வொரு வீட்டு மனசுக்குள்ளேயும் நுழையிறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியணும். அப்போ ஒரு மனிதனை வந்து ரகசியமாக வந்து அப்துல் கலாம் சொன்ன கருத்தியிலையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்க, எப்படி ஜெயிச்சாரு அப்துல் கலாம் சொன்ன கருத்துரையும் இது யார் சொன்னாது? வள்ளுவர் சொல்கிறாரு. எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணீராக பிடி. போய் மக்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போஸ்ட்லாம் ஒட்ட வேண்டியதில்லை தலைவா. எண்ணியாங்கு எய்துப, அதாவது எண்ணியபடி அவன் எண்ணிய இடத்துல அடைஞ்சிடலாம். எப்படி? எண்ணியர் திண்ணீராக பெறின். இந்த குரலை தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். இல்லைங்க, அதைத்தான் விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் சொல்கிறாரு. அப்புறம் இந்திரா காந்தி சொல்கிறாங்க, தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பு நீ உழைத்து கொண்டே இருப்பாய், ஆனால் ஒரு நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படி சொல்கிறார். இதெல்லாம் உள்வாங்கி தான் அவர் என்ன செய்கிறாரு, கடுப்பேத்தரோட கம்முனும் உசுப்பேத்தரோட உம்முன்னு இருந்து வழிகளெல்லாம் தாங்கிட்டு மக்கள் மனசுக்குள்ளே போயிடுவோம் முழுமையாக. அவங்க அப்பா கூப்பிட்றாரு, நான் போய் எலெக்ஷன் கமிஷனில் இந்த கட்சியை நோ இல்லைப்பா, நான் இன்னும் ஒரு 20% நுழைய வேண்டியிருக்குது. இதெல்லாம் கவனிக்கவே இல்லை, இந்த லாங்குவேஜே தெரியலையே பாஸ். என்னங்க இந்த மாதிரி அரசியல்
ஞானிகள்கிட்ட வந்து புரியும் மொழியில் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி நாங்கள் சொல்லியிருப்போம். புரியும் மொழியாக பேசுகிற சில பேருக்கு மட்டும்தான் அந்த புரிகிற மொழி புரியும். அதனால தான் அருணுக்கு வந்து புரியும் மொழியில் பேசுகிறதுனால சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற ரவுடி எல்லாம் வந்து டேய் உங்களுக்கு புரியும் மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொன்னால் மனித உரிமை கமிஷனில் கூப்பிட்றான். என்னங்க அப்படி ஒரு அருண் யாரையோ போய் அடித்தாரா, துப்பாக்கி எடுத்து சுட்டாரா? இல்லை, புரியும் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும்னா அது என்ன மொழி, எங்களுக்கு தெரியாத மொழி. உடனே வந்து கண்ணதாசன் சம்மன் போடுறாரு எங்கள் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து. அங்கே மெம்பர் கண்ணதாசன் நீதிபதி ஆகிட்டார். அவர் வந்து ஒரு சம்மன் போடுறாரு. அருண் நீங்கள் எப்படி வந்து புரியும் மொழினா அப்படி என்ன மொழி, வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ அப்படி அது மாதிரி கேட்குறாங்க. ஆனா இன்னைக்கு அருண் அவர்களுக்கு வந்துட்டு சரியான இடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போன இன்டர்வியூல நீங்க அருண் சொல்லிருந்தீங்க. ஆமா அருணுக்கு சரியான இடம் தான் கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. போன தடவை சொல்லிருந்தீங்க. இப்போ புரிஞ்சுதா இல்லையா, ஒரு வாரத்துக்குள்ள புரிஞ்சுதா இல்லையா? அவர் போட்ட உடனே ஆர்டிஓ ஆஃபீஸு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு மற்றும் லஞ்சம் வாங்குற அத்தனை ஆஃபீஸும் வந்து துண்டை காணா துடியை காணான்னு ஓடுறாங்களா இல்லையா? அப்படியே வந்து விஜய் இந்த பக்கம் வந்துட்டு அப்படி நமட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்து என்னங்க தப்பு பண்ணுறவங்க எல்லாத்தையும் வந்து அருண் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, போட்ட வெடி சரியாக தான் வெடிக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு இந்த லாங்குவேஜே புரியாது பாஸ். என்னங்க சார், இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்துட்டு அருண் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வளவு விரைவா செயல்படும், இன்னும் எவ்வளவு வேகம் எடுக்கும்? ஏன்னா இப்போத்துக்கு இதை பற்றி சொன்னா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது தம்பி. ஏன் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்களேன் பாப்போம். அப்படி என்ன தயவு செஞ்சு தினமலர் பேப்பர் எடுங்க, இன்னைக்கு பேப்பர் எடுங்க. அதில் கீழே வந்து ஒரு 7-10 படத்தை போட்டு கதி கலங்கி போனார்கள் அப்படின்னு இருக்குது. இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, ஆனால் கவர்னர்கிட்ட அனுமதி வாங்காமல், ஏன்னா வந்து அதுக்கு கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கணும்னா எப்படின்னா ஒரு நாட்டில் நல்லது செய்கிறவங்க மேலே ஏதாவது வழக்கு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக, யாராவது வர்ற எதிர்கட்சியெல்லாம் வந்து நல்லவங்க மேலே போட்டு கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்னருடைய அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யாங்க, கெட்டவனுக்கு மேலே போட்ட எஃப்ஐஆர்கள்லாம் கவர்னர் வீட்டுக்கு பேக் டோரில் போய் சொல்லி அல்லது டெல்லியில் போய் சொல்லி இந்த கவர்னரை கையெழுத்து போட்ட வேணான்னு சொல்லுங்கள். டெல்லிக்கு ஃப்ளைட் கிடைக்கல தம்பி. என்னங்க அங்கே இருக்கிற ஏஜென்சிகள் வச்சு ராஜேந்திர அலஸ்கர் அப்படிங்கிற ஒரு கவர்னர் இருக்கிறாரு, தயவு செஞ்சு இந்த ஃபைலில் மட்டும் கையெழுத்து போட்டு வேணான்னு சொல்லுங்கன்னு ஒரு 9 பேர் வந்து கெஞ்சிட்ருக்காங்க. அந்த 9 பேரும் அருண் வந்து எந்த ஊருக்காரரு, அவருக்கு வேண்டியவங்கள யாருன்னு, அவருக்கு வேண்டிய அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம் தான். அங்கே தான் வந்து பதவி ஏற்கிற அன்றைக்கி சொல்லிட்டாரு, அங்கே ஒரு அதிகாரம் இங்கே ஒரு அதிகாரம் 4 இடத்துல அதிகாரம்லாம் இல்லை பாஸ், ஒரே ஒரு அதிகாரம் தான். என்னங்க அது வந்து தமிழ்நாடு அரசு, அதற்கு தலைவர் ஜோசப் விஜய். அவர் சொன்னால் தான் என்னங்க நல்ல ஒரு நாவ் அசைந்தா தான் அருண் அசைவார். என்னங்க அருண் அப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சு தான் அருணை அங்கே போட்டாங்க. அவர் அந்த வேலையை செய்கிறாரு. எந்தெந்த சார்ஜ் ஷீட்டு என்னைக்கு ஃபைல் பண்ணப்படும், கவர்னர் ஆஃபீஸிலேருந்து கையெழுத்து ஆனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து சம்மன்கள் வரும். என்னங்க அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி என்னங்க யாரெல்லாம் வந்து சொத்து சேர்த்தார்களோ அவர்கள் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதிவிரைவு விசாரணைக்கு பிறகு அவர்களெல்லாம் வந்து உரிய தண்டனைகளை பெறுவார்கள். அப்போது தான் இந்த வந்து அரசு வந்து இந்த 515ன்னு ஒரு சோப்பு இருக்குதா, இந்த பொன்வண்டு சோப்பு போட்டு துவைச்ச மாதிரி இந்த அழுக்கெல்லாம் போகும். இந்த அழுக்கெல்லாம் அரசியல் அழுக்குகள்லாம் வந்து தம்பி 60 வருஷமாக சேர்ந்த குப்பை 3 தடவை லாண்ட்ரிக்கு போட வேண்டியிருக்குது இந்த அரசியலை. ஏதோ எங்கள் சித்தப்பாவுக்கு தான் ஓட்டு, வாரிசே இல்லைன்னு சொல்லுவான். அப்புறமே வந்து அந்த பையனுக்கு வந்து 32 வயசு ஆனோடனே கல்யாணம் பண்ணி வச்சு பியூட்டி பார்லருக்கு அனுப்பி கொண்டு வந்து பேக் டோரில் இல்லை சும்மா வர்றாரு, என் பையன் சும்மா வர்றாரு, அவர் வேடிக்கை பக்கம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து இளைஞரணி மாநில தலைவர்னு போட்டு மறுபடியும் அவங்களே வந்து என்னங்கடா இது, இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கிறதுக்கு தம்பி இந்த செக்கிழுத்த செம்மல் சிதம்பரம் அவர்களும், இந்த மகாத்மா காந்தி, இந்த ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம் வந்து தம்பி அரசியல் அத்தியாயத்தை எழுதுறதுக்கு ஜவஹர்லால் நேருலாம் சிறை பறவை ஹீஸ் அ ஜெயில் பேர்டு அப்படின்னு வந்து கருதப்பட்டார். என்னங்க இந்த சரி இத்தனை பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை, இந்த சுதந்திரம் வாங்குகிற பொழுது என்னென்ன ஒழிக்கப்பட்டது தெரியுமா தம்பி? மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டது, சிறு சிறு சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டை தவிர மற்ற இடத்துல மட்டும். ஆமாம், தமிழ் இந்தியா முழுவதும். ஏன்
இங்கே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த மன்னர்கள் எங்கள் ஹைதராபாத்தில் இருந்த மன்னர்கள் என்னங்க அதுக்கு முன்னாடி இருந்த சிற்றரசர்கள் அத்தனை இந்த அரச ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் போன மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் வந்து பாளையக்கார சிஸ்டம். அந்த பாளையக்கார சிஸ்டம் மட்டுமே வந்து பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிறது பாஸ். ஆனால் வந்து நாங்கள் தான் பாளையக்காரர். பாளையக்கார சிஸ்டம் 72 பாளையங்களை ஏமாற்றி இந்த நாட்டு மக்கள் பூரா எங்கள் மண்ணு தம்பி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற நிலம்புற எங்களுது. இந்த பாளையக்காரர்கள் வந்து அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிட்டு இவ்வளோ நாளுமா வந்து இவனுக்கு படிச்சிடவே கூடாது, இவனுக்கு எழுத்தவே வரக்கூடாது. இவனுக்கு வந்து நீங்கள் தானே இப்போ வந்து ஸ்கூலெல்லாம் திறந்து வச்சுருக்கிறோம், பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க. மகேஷ் பொய்யே மொழி என்னங்க, மகேஷ் பொய்யே மொழியை போட்டு எல்லாரும் படிக்க சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் ஆமாம் படித்து பார்த்தா சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு எழுதியிருக்குது. அதில் என்னங்க அரசியல் அதிகாரம் அனைவருக்கானு எழுதியிருக்குது. நீங்கள் தானே படிக்க சொல்றீங்க. படித்தோடனே வந்து கேட்டால் இல்லை அரசியல் அதிகாரம் சித்தப்பா பையனுது, அரசியல் அதிகாரம் எங்கள் மாமா பொண்ணுக்கு, என்னங்க எங்கள் சித்தி பொண்ணுக்கு, எங்கள் பெரியப்பா பொண்ணுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க பசங்களுக்கு 32 வயசானோடனே பியூட்டி பார்லருக்கு அனுப்பி அப்படியே வந்து பிசியெல்லாம் ட்ரிம் பண்ணி கோட்டு போட்டு சும்மா வந்து சட்டசபை எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்தார் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வந்து மாநில செயலாளர் போடுறீங்களே. இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ஒழிக்கத்தாண்டா அந்த நாடு சுதந்திர போராட்டம் நடத்துச்சு அப்படிங்கிறத என்னைக்கு புரிஞ்சுக்குங்க. அதை புரிய வைக்கிற 60 ஆண்டு கால அரசியல் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணி இந்த நாட்டில் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள். அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, 89 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சதி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பதிவு பண்ணுறாரு. அன்புமணியுடைய மனைவி சௌமியா வீட்டில் போய் உட்காந்து முதல்வருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவர் எதிரணியிலிருந்து முதல்வர் வீட்டுக்கு போனாங்க. முதல்வர் அவர்களே, நீங்கள் வந்து நல்லா செயல்படுறீங்க, நீங்கள் வந்து பதவியேற்பு விழா அன்றைக்கி பேசுகிற பேச்சு சிறப்பாக இருந்துச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும், அதன்படி அதிகாரங்கள் பிரித்தளிக்கப்படும் நீங்கள் சொன்ன சொல் இருக்குதே, தென்னிந்தியாவுக்கு உரித்தான சொல், இந்தியாவை எதிர்பார்க்கும் சொல், ஏழை மக்கள் எதிர்பார்க்கும் சொல், உழைப்பாளர்கள் எதிர்பார்க்கும் சொல், பெண்கள் எதிர்பார்க்கும் சொல். என்னங்க இந்த சொல்லை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களே, சொல்லுக சொல்லை, அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் நிலை இல்லாமல் அறிந்து அப்படிங்கிற சொல்லை சொல்லிட்டீங்களே விஜய், உங்களுக்கு எனது பாராட்டுகள்னு சௌமியா அரசியலுக்கு வந்ததனுடைய நோக்கத்தை பதிவு செஞ்சாங்களே. 1936 என்னங்க தேவையில்லாதவனா இந்த லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து போட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. அதை அடிப்படையாக வச்சுட்டு இங்கே பிறந்து எங்கள் வீட்டில் பிறந்திருந்தால் மட்டும்தான் மன்னர்கள் ஆக முடியும், மற்றவங்க யாருமே ஆக முடியாதுன்னு ஒரு மாபெரும் அநீதியை 60 ஆண்டுகளாக விதைச்சிட்டு இருந்தீங்களே. இது தர்மமா? இது இயற்கை நீதிக்கு பொருந்துமா? இல்லை இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எந்த விதத்துலையாவது இல்லை எந்த ரைட்ஸில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து உடைச்சு தூக்கி எரிஞ்சிட்டானே ஒரு தனி மனிதன். 2 வருஷத்தில் ஒரு பிரளயத்தை உருவாக்கினானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே ஏமாத்திட்டீங்களா நீங்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் இந்த ஏஜென்ட்டுகளும் புரோக்கர்களும் மட்டுமே போய் அவரை சுற்றி நின்றுக்கிட்டு, இல்லைங்க எங்களுக்கு மட்டும் 6 மந்திரி பேர் கொடுத்தா போதுங்க, மீதி பேருக்குலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரட்சித் தலைவரையும் ஏமாத்திட்டீங்க, புரட்சி தலைவியும் ஏமாத்திட்டீங்க. அப்போ இவங்களும் அப்படி தான் ஏமாற்றுவாங்க, அவங்களும் அப்படி தான் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற அரசியல் அதிகாரத்தை தூக்கி நிறுத்தி சொல்கிறாரு. என்னங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் வந்து 8லேருந்து 9 மந்திரி பதவிகளை கொடுத்துருக்கேன். அவங்களாம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னார். என்னங்க விவேகானந்தர் வந்து போய் ஏல் பல்கலைக்கழகத்தில் சொன்னார் அமெரிக்காவில், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை விட உயர்ந்த சொல்லாக வந்து நேற்று வந்து சட்டசபையில் சொன்னோன்னே கோயம்புத்தூர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான். என்னங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 9 மந்திரி பதவி கொடுத்தேன் என்று சட்டசபையில் மார்தட்டி பேசுகிறானே ஒரு ஆண்மகன். அதுதான் ஏன் பேராண்மை. அதுக்கு ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. என்னங்க நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். என்னங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்ன எல்லா குறளையும் ஒழுங்காக படித்த ஒரே ஆள் இந்த முதலமைச்சர் லிஸ்ட்டில் நான் படிச்சிருக்கேன். அதனால் நம்மளை போன்ற அதிகாரிகள் நிறைய பேர் படிச்சிருக்கோம், தமிழாசிரியர்களை படிச்சிருக்கோம். ஆனால் அரசியல்வாதிகள் இந்த குரல்லாம் ஒழுங்காக படித்த ஒரே ஆள் அரசியல்வாதிகள் இந்த குரல்லாம் ஆழ படித்து அதன்படி அதை கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி கற்ற திருக்குறளை அப்படியே கொண்டு வந்து அமல்படுத்தியிருக்கிறார். யார்? தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதனால தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லைங்க சமூக நீதி அப்படின்னு நீங்கள் வந்து ஏற்றளவில் பேசிகிட்டு இருந்தீங்களே,
என்னைக்காவது இந்த சகோதரருக்கு அதிகார கூட்டணி ஆட்சினாவே தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம். அப்போ ஒழுங்கா படிக்கவே இல்லை. நீங்க வந்து ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ணல. நீங்க கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்னு என்ன லட்சணத்துல சொல்ல முடியும்னு கேட்கிறேன் நான். சார் திமுக வச்சதுதான் சார் சட்டம். தமிழக அரசியல் அவன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுங்க? கூட்டணி ஆட்சியை மக்களுக்கு அதிகாரம் இல்லாம பண்ணி நாங்களே கொடி ஏத்துறதுக்கு பேர் தான். டாக்டர் கலைஞர் அவர்கள் மக்கள் பிரதிநிதினால் வந்து கொடி ஏற்றப்படணும் அப்படின்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்தார். மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொன்னார். ரைட்டு. அந்த மக்கள் பிரதிநிதி அப்படின்னா அந்த அந்த மக்கள் தான், மக்களுக்கான பிரதிநிதி தானே அவரு. அந்த மக்கள் அத்தனை பேருக்குமே சேர்ந்து அத்தனை பேர் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவரை முதல்வராக்குறது தானே அதுக்கு அர்த்தம். ஆமா சார், மக்கள் பிரதிநிதினா மக்களுக்காக போய் மக்கள் வாங்க வேண்டிய எல்லா காசையும் நான் ஒருத்தனே வாங்கிப்பேன். அதான் மக்கள் பிரதிநிதி. உங்களுக்கு கொடி ஏத்துறதே தப்புங்க. நீங்க வந்து கூட்டணி ஆட்சி மற்ற சமூகத்துக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. எங்க குடும்பமும் எங்க கூட்டாளிகளும் அலிபாபாக்களும் மட்டும்தான் வந்து கமிஷன் ஏஜென்ட்கள் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தில் இருக்கணும். கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லை. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? ப்ரூவ் பண்றதுக்கு நான் எடுத்துவேன். நாளைக்கு வந்து எடுத்து வரேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் சார். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. இதுல ஏதாவது ப்ரூவ் படிச்சா தானே சார்? நீங்க படிச்சவங்களுக்கு சீட் கொடுத்தீங்களா சார்? எல்லாமே சார் உங்க மந்திரி சபையில பெரும்பாலும் வந்து எல்லாம் எஸ்எல்சி ஃபெயிலு, பிஎஸ்சி ஃபெயிலு. என்னங்க திமுக மேல இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது ரைட்டு. காலாகாலமாக திமுக மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுது? திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நான் பாராட்டும்படி ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இருமொழி கொள்கை எப்பவுமே வந்து இருமொழி கொள்கையை வந்து நீங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருந்தீர்கள். உங்களை நானும் அதாவது நல்ல கருத்துக்களை வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை. இருமொழி கொள்கையை எப்பவுமே நீங்க விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று பேரறிஞர் அண்ணா கண்டுபிடிச்சாரு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியத்தில் மறைமுக கூட்டாட்சி. இது என்னடா இது என்ன தம்பி? இது நீங்க பேசுறது என்ன எந்த விதத்துல நியாயம்? மறைமுகமா எங்க கூட்டாட்சி? மாநில பாஜகவை தைரியமாக எதிர்த்த ஒரே கட்சி இந்த இந்தியாவிலேயே வந்து திமுக மட்டும்தான். அப்புறம் எப்படிங்க வந்து நீங்க வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தா உங்க ஆக்ஷன்லாம் வந்து கால வரையிட்டு தேதி தள்ளி போடப்படுகிறது? ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. என்ன அது என்ன மாயமோ என்ன டைமிங்கா நடக்குது. இந்த சோகம் உன்னை தாக்கும்னு சொல்லி குணா கதமா இருக்குது. இந்த சோகம் உன்னை தாக்குமோ என்ன உண்டான காயம் என்று மாறி போடுறது குணா குகை கதை மாதிரி இருக்குது. ஏப்பா நீங்க வந்து அவங்க வந்து இங்க ரைடு நடக்குது, ரைடு அவங்க டெல்லி போறீங்க, ரெண்டும் ஒரே டைம்ல நடக்குது. அது எப்படி? அது ஏதோ நடக்குது. இவங்க எதர்ச்சியா டெய்லிக்கு போயிட்டு வந்தாங்க. எதர்ச்சியா அங்க நடக்கிற கேஸ்லாம் நான் ஹோல்ட் ஆகுது. தம்பி நான் படித்த காஞ்சியில நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இங்கு நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த போல. அந்த நல்லவர்லாம் ஒரு ஆளு எம்ஜிஆர், ஒரு ஆளு வந்து விஜய். தயவு செஞ்சு இதையாவது புரிஞ்சுக்க தம்பி. இது வந்து புரிஞ்சு தலைவர். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இங்கு நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞரன்னா எழுதி வைத்த ஓலை அப்படின்னு அதுக்கு வந்து லாங் ஸ்டெமினா விட்டு இது அறிஞரன்னா எழுதி வைத்த ஓலை அப்படின்னு சொல்றாரு. ஏன் நல்லவர்கள் மட்டும்தான் வந்து தொடர்ந்து வந்து அரசியலில் வந்து பிரபஞ்ச ஆதரவோட வந்து ஒரு பிரபஞ்சமே வந்து ஒரு யுகத்துக்கு ஒருவரை வந்து தேர்ந்தெடுக்கும். அப்படி யுகமே தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும் என்றால் அதுல ஒருத்தர் எம்ஜிஆர், ஒருத்தர் இன்றைய முதல்வர். என்னங்க சும்மா வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் அடிக்கிறது, பேசல பேசா முதல்வர் பேசுன உடனே எல்லாம் ஓடி போயிட்டீங்க. ஓடி போல சார். என்னங்க இது வந்து அநியாயமா பேசுறாங்க. இத காது கொடுத்து கேட்க முடியலன்னு வெளிய போய் பிரஸ் ஆவது அட்லீஸ்ட் நம்ம பேச கேக்குறாங்க. ஜேசிடி என்ன சொன்னாரு? வாய்ப்பு கொடுக்கறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஜேசிடி நீங்க அவர் பேசுறதெல்லாம் நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க வந்து எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னங்க சும்மா ஒரு 45 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு தமிழகத்தில் 120 எம்எல்ஏக்கள் வந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பலத்தோட வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிற ஒரு முதல்வரை நீங்க வந்து ஈவில்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க ஈவில்னு சொன்னோடனே முதலமைச்சர் எந்திரிச்சு ஓடி போனாரா? உட்காந்து பார்த்தாரு, கேட்டாரு, உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருந்தாரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எவ்வளவு உதாரணங்கள் சொன்னாலும் பொருந்தும். நான் வந்து இந்த கற்பனை கதைகள் எல்லாம் கவிஞர்களை போடி பேசுகிறவர் அல்ல. என்னங்க
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் ராஜேந்திர ராஜா. என்னங்க, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை என் மனம் சொல்லுமானால் என் தமிழ் மக்களுக்கு என்றும் எடுத்துரைப்பேன். அதுவே ராஜேந்திரனுடைய கொள்கை. என்னங்க, யூடியூப் ஒன்று வச்சுருக்கோம் RR ரிவ்யூஸில். அதில் கூட என்ன சொல்கிறேன்னா, உண்மையை உறக்கச் சொல்வோம், உலகினை விழிக்கச் செய்வோம். இதுதான் என்னுடைய தத்துவம். இதை அடிப்படையில் தான் என்னுடைய யூடியூப் போய் இயங்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கணமாக வந்து விஜய் உள்ள உட்கார்ந்துருந்தாரா இல்லையா? சார் அது அரசியலே இல்லையே சார். என்ன சார் அரசியல் இல்ல? அரசியல்வாதி என்ன சார் ஒரு பண்ணுவாங்க? கோட்டு சூட்டு போட்டுட்டு ஒரு கெத்தா வந்து 125 பேர் பின்னாடி உட்கார வச்சுட்டு அவ்வளவு ஒரு படைபலத்தோட ஒரு கெத்தா உட்கார்ந்துக்கிற ஆளை பார்த்து நீங்க வந்து சோஃபா மாடல், நீங்க வந்து ஈவில்னு சொல்றீங்க, சோஃபா மாடல், சோஃபா மாடல்னு சொல்றீங்க, புஷ்பா படம் மாடல், புஷ்பா படம் படம் ஓடுற மாதிரி இருக்குது, ரீல் ஓடுற மாதிரி இருக்குதுன்னா நீங்க ரெட் ஜெயின்ல மிகப்பெரிய. எனக்கு வந்து தம்பி உதயநிதி வந்து நாங்களாம், ஏன்னா எங்கள் வீடு எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து திமுகவில் இருக்கிறதுனால உதயநிதி எங்கள் குடும்பத்து பையனாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதனால் அவருக்கு மேலே கடுஞ்சொல் சொல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன ஈவில்னு சொன்னார், சோபா மாடல் சொன்னார், புஷ்பா சொன்னார். இத்தனைக்கும் வந்து பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் உட்காந்து அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தாரா இல்லையா? இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு மார்க்கண்டேய கட்ஜு, நான் வந்து காலாவதியான மருந்துகளை விசாரித்து ஒரு வழக்குக்காக சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிற போது என்னுடைய எதிர்க்கட்சி வக்கீல்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார், மார்க்கண்டேய ஜட்ஜ் சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டில், மிஸ்டர் KK மணி, இஃப் யூ ஆர் ஆர்கிங் அன்னெசரி மேட்டர்ஸ் இட் வில் கோ டு த இயர், இட் வில் நாட் கம் டு மை இயர் அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில் மறக்க முடியாதது, நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காலாவதியான மருந்துகளுக்கு நானே வந்து முன்னின்று வாதாடி வெற்றி பெற்று வந்தவன். தமிழக வரலாற்றிலேயே வந்து யாருமே செய்யாத ஒரு இடத்துக்கு சென்று வந்தவன். அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மார்க்கண்டேய ஜட்ஜ் சொன்னார், தேவையற்ற வார்த்தைகள் வரும்போது அது காற்றோடு போகட்டும், தேவையானகள் மட்டும் வந்து இது அன்னப்பறவை செய்கின்ற செயல் தம்பி. அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் கலந்து கலந்து வச்சுட்டிங்கன்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை அப்படியே விட்டுரும், தண்ணிக்கிட்ட சண்டைக்கு போவாது, ஏன் தண்ணி பாலோட சேர்ந்து வந்த அப்படின்னு. அது அன்னப்பறவை, அது கௌரவமா இருக்கு. அரசியல்வாதினா ஒரு வேட்டி சட்டையை போட்டு வீராப்பா வந்து நின்னு முடிய பிடிச்சி இழுத்து என்ன போட்டு குத்தி அப்படியெல்லாம் பண்ணணும், நாக்கம் அடிக்கணும், நாக்கம் அடிச்சு கையை நீட்டி அப்படி வாக் அவுட் பண்ணணும், அடிக்க போகணும். பேசுறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மள பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிடணும். இல்லை, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்களாம் மூத்த குடும்பத்தை மூத்த அரசியல்வாதி என்பது உண்மையானால் எதிரில் இருக்கிறவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அதை பதிவு செய்து கொண்டு, உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ரைட்ஸு, மக்கள் என்ன காரணத்திற்காக மக்களுக்கு நலம் தரும் செயல்களை வந்து அமல்படுத்துவதற்கு அனைத்து முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்கு சட்டசபையில் இருக்காங்க. எந்திரிச்சு ஓடுறதுக்கு அனுப்பல. நீங்கள் சும்மா கிளாஸில் உட்காந்து படிக்காமல் திரும்பி வந்துட்டீங்கன்னா எம்எல்ஏ பதவி இந்த ஆளுக்கு வேணாம்னு கடிதம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து உங்க பாடு திண்டாட்டம் ஆயிரும். அப்புறம் நீங்களே 59 தான் இருக்கு, இப்படி லெட்டர் கிட்டர் போட்டு யாராவது தூக்கிட்டாங்கன்னா என்ன? அப்புறம் எல்லாம் கடிதம் எழுதுவாங்க. இவங்க வந்து சட்டசபையிலே உட்காராம சும்மா வெளியே போறாங்க. நாங்கள் போட்ட ஓட்டை வந்து இப்போதைக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் கடிதம் எழுதுவாங்க. நான் வழி சொல்றேன், மரியாதைக்குரிய தேர்தல் கமிஷன் அவர்களே, நாங்கள் இந்த ஆள் நம்பி வந்து சட்டசபைக்கு போய் பேசுவார் என்று அனுப்பினோம். இவர் எழுந்திருச்சு ஓடி போய்கிறார். இவர் எம்எல்ஏ பதவியை வந்து கேன்சல் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறார். மக்கள் அத்தனை பேரும் கடிதம் எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்ப போறாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஐடியாவெல்லாம் மக்கள் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கும்போது சிஎம் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு 2021 வந்துட்டு அவருடைய அப்பா வர சொல்லும்போது கூட இப்போவே அதை வேணான்னு சொல்லிட்டு சண்டையானாலும் பரவாயில்ல அப்பாவோட தடுத்துட்டு இப்போ தான் வந்திருக்கிறாரு. அந்த விஷயம் நீண்ட நெடுங்காலமாக வந்து மக்கள் படுகின்ற வேதனையையும், நீங்கள் வந்து பரிசு பொருட்கள் வழங்கும்போது, நல்ல சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள் வழங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் தன்னுடைய அண்ணனை வந்து வெட்டிடுறாங்க. அந்த தங்கச்சி அந்த வேதனையில், அவங்க பாட்டி இறந்து போகிறாங்க, அந்த வேதனையில் படித்து அவள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கியிருக்கா. அவளை கூப்பிட்டு அவளுக்கு பரிசு கொடுத்துட்டு, யார் வந்து பாதிக்கப்பட்ட மாணவனோ வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ எப்போவுமே வந்து காவல்துறை எப்படி வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் நிற்கிதோ, என்னங்க அரசு எப்படி பாதிக்கப்பட்டவங்க நிற்கணுமோ, சட்டம் யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு வந்து சட்டம் எட்டலையோ அவங்களுக்கு, அதனால தான் இலவச சட்ட உதவி மையங்கள்னு ஆரம்பிக்கிறாங்க. இலவச சட்ட உதவி மையம் எதுக்கு? யாரால் வந்து சட்டத்தை, நேர்மையை, இயற்கை நீதியை பெற முடியவில்லையா அவங்க பக்கம் நிற்கிறதுக்கு பேர் தான் வந்து அறம்.
அதுக்கு பேர் தான் அறம் சார்ந்த வாழ்வியல்னு பேர். யார் கொள்ளையடிக்கிறாங்களோ, யார் கமிஷன் கொடுக்குறாங்களோ, யார் வந்து அநீதி பண்ணுறாங்களோ அவங்க கூடவே சேர்ந்து வாழ்வது அறமற்ற வாழ்வு, அநீதியான வாழ்வுன்னு அர்த்தம். வாழ்க்கை முறையே தவறு. என்னங்க இப்போது வாழ்க்கையில் நம்ம செஞ்சதெல்லாம் தவறு. எப்போது உன் பாவங்களை மனந்திறந்து முழுமையாக அறிக்கை செய்கிறாயோ அப்போதே நான் உணர்த்து வருகிறேன் என்று சொல்கிறார் கடவுள். எப்பவுமே வந்து பிரபஞ்ச பேராற்றலே அல்லது தந்தை இயேசுவே அல்லது அல்லாவே நான் செஞ்சதெல்லாம் பாவம், அநியாயமாக பொதுமக்கள் பணத்தை வந்து இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சது தப்பு தான், எனக்கு அறம் சார்ந்த வாழ்வியல் இதுதான் அப்படின்னு இந்த ராஜேந்திர ராஜா முன்னாடியே சொல்லிக் கொடுக்காம விட்டாரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அறம் சார்ந்த பாதிக்கப்பட்டவன் படம் தான் நிற்கணும். இயற்கை நீதி யாருக்கு கிடைக்கலையோ அதனால தான் வந்து சத்தியமேவ ஜெயங்கிற வார்த்தை இருக்குது. அதனால தான் இலவச சட்ட உதவி மையங்கள் இருக்குது. அதனால தான் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் அரசார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிறது தெரியாமே பல பேர் வாழ்ந்துட்டோம். எனவே நாங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு மனமும் வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பேக்டோரில் இல்லை நான் 16 வருஷமாக வந்து இந்த வந்து அநீதியை தாங்க முடியாமல் மன வேதனையாக தான் இருந்தேன். இப்போ டிவிக்கு துண்டு இருந்தால் அவனுக்கு கொடுங்க, நான் பாவங்களை அறிக்கை செய்து துண்டு போட்டுட்டு வந்து பனையூர் வந்துடுறேன். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு பாதி பேர் பாவங்களை கழுவிட்டு இனிமேலாவது புனித சொல்கிறான். சில பேர் சொல்கிறான் அங்கேயே வந்து சாதாரண நிலையில் போஸ்ட் ஓட்டவனாக இருந்து அவன் வந்து 16 வீடு வாங்கிட்டு 3 பஸ் ஓட்டிட்டு 4 குவாரி வச்சுக்கிட்டு 2-3 காலேஜெல்லாம் கட்டிட்டு 16 வருஷமாக அந்த கட்சியில் நான் வந்து ஒன்றும் விவரம் தெரியாமல் இருந்துட்டேனுங்க. இப்போ தாவேக்கா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அரசு அந்த வாழ்வியலே எனக்கு புரியுது. அதனால் பனையூர் பக்கம்தான் வந்து எப்போது உன் பாவங்களை முழுமையாக அறிக்கை செய்கிறாயோ, மனந்திருந்து அறிக்கை செய்கிறாயோ அப்போது நான் உன்னிடத்தில் வருகிறேன்னு சொன்னோன்னே பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு இந்த பாருங்க மஞ்சள் சிறப்பு துண்டை எடுத்து போட்டுட்டு வந்தே மாதரம்னு வந்து சேர்ந்துட்டாங்க. மிக்க நன்றி சார். சூப்பரான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து காவல்துறைக்கும் வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்வர் அவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்குறீங்க. இன்னொரு முறை மீண்டும் சந்திப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.